வெல்கம் டு அவர் சேனல் இமான்ஸ் என்சைக்ளோபீடியா. உங்களுக்கே தெரியும் நம்மளோட சேனல் பேரை வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக இப்போ 12th வந்து ஒரு லெசன் எடுக்க போகிறோம். அது என்னன்னா சாலிட் ஸ்டேட், அதாவது திட நிலைமைங்கிறது. ஆக்சுவலி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சயின்ஸோட அந்த இனிஷியல் பாயிண்ட், அதாவது தொடக்க புள்ளி என்ன, அந்த கோர் பாயிண்ட், அதாவது மைய பகுதி என்னன்னு சொன்னோம்னா ஆட்டத்தை பற்றி நீ வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுதான் A to Z தெரிஞ்சிருக்கணும் ஆட்டத்தை பற்றி. அதுதான் இனிஷியல் பாயிண்ட். கோர் பாயிண்ட், அதோட மைய பகுதி என்னன்னு சொல்லி கேட்டோம்னா இந்த ஐன்ஸ்டீனோட E=mc² அப்படிங்கிற அந்த ஃபார்முலா. அதாவது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா எனர்ஜி வந்து மாஸா மாறும், மாசு வந்து எனர்ஜியா மாறும், அப்படியே சைக்கிளிங்கா நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மட்டும் நீ தெரிஞ்சுக்க. எல்லா டாபிக்குமே இந்த சயின்ஸ்ல இருக்க எல்லா டாபிக்குமே கிட்டத்தட்ட இதை சுத்தியே வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ பார்த்தோம்னா சாலிட் ஸ்டேட், ஒரு திட நிலைமையில இருக்க பொருளை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். அதாவது கிறிஸ்டலின் சாலிட், நான் கிறிஸ்டலின் சாலிட், இந்த மாதிரி அந்த டைப்ஸ் வரும். அதுக்கு முன்னாடி எல்லா பொருளுமே ஒண்ணுதேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போறோம். இன்ட்ரோடக்ஷன் மட்டும் இந்த செஷன்ல பார்ப்போம். பார்த்தோம்னா திடநிலைமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க டாபிக் வந்து திடநிலைமை. இப்ப திடப்பொருள், ஏதோ ஒரு திடப்பொருள் எடுத்துக்கிறோம். ஒரு கேம்பர், அதாவது ஒரு கற்பூரத்தை எடுத்துக்கிட்டு அதை ஹீட் பண்றோம். ஹீட் பண்றப்ப அது வந்து வேப்பர் ஸ்டேட்டுக்கு போயிடும். அதுவே சப்ளிமேஷன் ரியாக்ஷன், அதாவது பதங்க மதல்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஐஸ் கட்டி எடுத்துட்டு ஐஸ் பாறை எடுத்துக்கிறோம். ஐஸ் பாறை எடுத்துட்டு அதை ஹீட் பண்ணோம்னா அது வந்து திரவ நிலைமைக்கு போயிடும். திரவ நிலைமைக்கு போயிடும். சரி, அந்த ஹீட் பண்ண அந்த வாட்டரை, அந்த பாயில் பண்ண அந்த வாட்டரை வந்து ஃபர்தரா நம்ம பாயில் பண்றப்ப என்ன நடக்கும், கேஜிஎஸ் ஸ்டேட், வாயு நிலைமைக்கு போயிடும். எனர்ஜியை கொடுக்குறப்ப அதோட நிலைமை மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா அதுல இருக்க ஆட்டமோ மாலிகுலோ மாறாது. இங்க திட நிலைமையில ஐஸ் பார்ல H2O இருந்துச்சுன்னா இங்கேயும் H2O இருக்கும். அதே மாதிரி கேஸ்லயும் வாட்டர் வேப்பர்லயும் H2O இருக்கும். இதோட அந்த காம்போசிஷன்ஸ், அதாவது அந்த கம்பைன் ஆயிருக்க அந்த ஆட்டத்தோட அந்த ரேஷியோ வந்து மாற போறதில்லை. இதேவும் நமக்கு 3 நிலைமை இதே எப்பயும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. திட நிலைமை, திரவ நிலைமை, வாயு நிலைமை. அதாவது சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட், தென் கேசியஸ் ஃபார்ம். அந்த 3 ஃபார்ம் தான் சொல்லி கொடுப்பாங்க. ஃபர்தரா ஒரு ஃபார்ம் இருக்கு, என்னன்னு சொல்லிக்கிட்டோம்னா பிளாஸ்மாங்கிறது லாஸ்ட் ஒன் ஸ்டேட். இப்போ பார்த்தோம்னா இந்த பிளாஸ்மாங்கிறது ரிசர்ச் லெவல்ல நமக்கு போய்கிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சயின்ஸுங்கிறது எந்த இடத்துலையும் இன்னொரு டாபிக்கை, அதாவது இன்னொரு பிரான்ச்சை, இப்போ நம்ம கெமிஸ்ட்ரி நடத்திக்கிட்டு இருக்கணும், பிசிக்ஸை டச் பண்ணும், இல்லைன்னா பயாலஜி டச் பண்ணும். அங்கே பார்த்தோம்னா பிளாஸ்மா மெம்பரேன் அப்படிங்கிற ஒரு சைட்டாலஜி, அதாவது ஸ்டடி அபவுட் செல்ஸ், அது ஹியூமன் செல்லோ இல்லை பிளான்ட் செல்லோ, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அந்த சைட்டாலஜி படிக்கிறப்ப இந்த பிளாஸ்மா மெம்பரேன்கிறத நம்ம படிக்காம இருக்க முடியாது. அப்போ அந்த பிளாஸ்மா மெம்பரேனோட கேரக்டர், செமி பெர்மியபிள் மெம்பரேன், அதாவது பகுதி ஊடுருவும் திறனுடைய சவ்வு அப்படின்னு சொல்லி படிப்போம். பிளாஸ்மானா என்னன்னா இந்த திட நிலைமைக்கும் திரவ நிலைமைக்கும் இடைப்பட்ட ஒரு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ், அதாவது இடைப்பட்ட ஒரு நிலைமை. ஒரு ஜெல்லி மாதிரி, ஒரு குளவளங்கிற ஒரு பொருள் மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்க ஒரு நிலைமை. இந்த இது வந்து ரிசர்ச் லெவல்ல இருக்கு, அதனால இது வேணாம். இப்ப இந்த 3 பொருளையும் நம்ம எடுத்துக்கிறோம்: திட நிலைமை, திரவ நிலைமை, வாயு நிலைமை. இப்போ உங்களுக்கு 11th பாத்தீங்கன்னா வாயு நிலைமையை பத்தி டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. கேசியஸ் மாலிகுல்ஸ், அதாவது கேசியஸ் ஸ்டேட்ல இருக்க அந்த ஆட்டம் வந்து எப்படி ஆக்ட் பண்ணும், ரியல் கேஸா இல்ல நோபல் கேஸா, அதாவது நல்லியல்பு வாயுக்களா இயல்பு வாயுக்களா அப்படின்னு சொல்லி சார்லஸ் விதி, இந்த பாயில் விதி, அப்புறம் டால்டனோட அந்த பாசியன், டால்டனோட பகுதி அழுத்த விதி, இதெல்லாம் வந்து இந்த வாயு நிலைமையை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஆனா இது எந்த பொருள்னாலும், இந்த உலகத்துல இருக்க எந்த பொருள்னாலும் சரி, ஈச் அண்ட் எவ்ரி மேட்டர்ஸ், எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். திட பொருளா இருக்கலாம், திரவ பொருளா இருக்கலாம், இல்ல வாயு பொருளா இருக்கலாம். அது எல்லாமே ஹீட்டு, அதாவது எனர்ஜிக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியே ஆகும். இதுவே இந்த எனர்ஜிங்கிறது. அப்ப எந்த ஒரு பொருளா இருந்தாலும், அது திடப்பொருளா இருந்தாலும், திரவ பொருளா இருந்தாலும், இல்ல வாயு பொருளா இருந்தாலும், அது வந்து ஆட்டத்தாலே ஆக்கப்பட்டிருக்கும். அதை ஷார்ட் ஃபார்ம்ல குறிச்சிருக்கீங்க, வந்து ஆட்டத்தாலே ஆக்கப்பட்டிருக்கும். அந்த ஆட்டம் எல்லாம் சேர்ந்து மாலிகுலாவோ
மாறும். அந்த மாலிகுல்லாம் சேர்ந்து காம்பவுண்டா மாறும். அந்த காம்பவுண்ட்லாம் சேர்ந்து மேட்ரா மாறும். அப்படியே ரிவர்ஸ்ல வந்தோம்னா மேட்ரஸ்லாம் வந்து பிரிச்சோம்னா காம்பவுண்டா இருக்கும். அந்த காம்பவுண்ட்லாம் பிரிச்சோம்னா மாலிகுலா இருக்கும். அதை அப்படியே பிரிச்சோம்னா ஆட்டமா இருக்கும். ஆட்டத்துக்கு மேல நம்ம பிரிக்க முடியாது அப்படின்னு 18th செஞ்சுரி, அதாவது 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த கான்செப்டையும் சயின்டிஸ்ட் பூரா மனசுல வச்சிருந்தாங்க. ஆட்டத்தை வந்து விளக்க முடியாது, அதுக்கு மேல நம்மளால ஃபர்தரா மூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமே ஐன்ஸ்டீன் வந்து அந்த E=mc² அப்படிங்கிற ஃபார்முலா வச்சு ஆட்டத்தையும் விளக்க முடியும், பிளந்தோம்னா எனர்ஜி வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஹிஸ்டரி வந்து போயிட்டே இருக்கும். ஆட்டத்தோட அந்த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல், அதுக்குள்ள நிறைய பார்ட்டிகல் இருக்கும். அதுல முக்கியமான அந்த ஃபண்டமெண்டல் சிக்னிபிகண்டான அந்த பார்ட்டிகிள்ஸ் துகள்கள் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். இதுல எலக்ட்ரானுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டானுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரானுக்கு வந்து இட் ஹேஸ் நோ சார்ஜஸ். இந்த நியூட்ரானுக்கு வந்து சார்ஜே கிடையாது. இப்ப இந்த எல்லா பொருளையும் நம்ம ஹீட் பண்ணோம்னா ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருளா மாறும். ஹீட்டை பொறுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணும் எல்லா பொருளும். ஒரு பொருளை ஹீட் பண்ணோம்னா, இப்ப ஐஸ் பார் எடுத்து ஹீட் பண்ணோம்னா அது வந்து லிக்விடா மாறும். தென் ஃபர்தரா ஹீட் பண்றப்ப வேப்பர் ஆகி அது வந்து வாயுவா மாதிரி போயிடும். இதே வேப்பரை நம்ம வந்து குளிர்வித்தோம்னா, ரிவர்ஸ்ல வந்தோம்னா அப்படியே லிக்விடா மாறும். இன்னும் அப்படியே குளிர்விச்சோம்னா சாலிட் ஃபார்முக்கு வந்து ஃப்ரீசிங் ஃபார்முக்கு வந்துடும். இந்த மாதிரி ரிவர்ஸ்ல வரும். இதுக்கு எல்லாமே காரணம் டெம்பரேச்சர். இதவே நம்ம ஃபர்தரா குளிர்விச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஆட்டம் மாலிகுலா போயிடும். ஆட்டம் மாலிகுல்ஸ் ஆட்டத்தை அப்படியே ஹீட் பண்ணிட்டே இருந்தோம்னா அது வந்து எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் மாறிடும். அதையும் ஃபர்தரா நம்மளால பண்ண முடிஞ்சுன்னா கடைசி எனர்ஜியா மாதிரி சூரிய ஒளியாகி திருப்பியும் இருக்கே போயிடும். இதத்தையும் நம்ம தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். தெர்மோடைனமிக்ஸ் இதை வந்து ரெண்டா பிரிக்கிறோம். தெர்மோனாலே நமக்கு தெரியும் ஹீட்னு மீனிங்கு, தெர்மோனா ஹீட்னு மீனிங்கு. தென் டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மோஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம், இயக்கம். ஒரு பொருளை ஹீட் பண்றப்ப அதுல வந்து எனர்ஜி வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். அது ஆட்டம் மாலிகுலா இருந்தாலும், இல்ல பெரிய லெவல்ல இருக்க மேட்ரஸா இருந்தாலும், இல்ல சின்ன லெவல்ல மினிக்குள் அளவுல இருக்க அந்த ஆட்டமா இருந்தாலும் அது வந்து ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். அதாவது கிளர்வுற்ற நிலைக்கு போகும், ரியாக்டபிளா இருக்கும். இதை சொல்றது தெர்மோடைனமிக்ஸ். இப்ப எல்லாமே பொருளுமே ஒண்ணுதான். பார்த்தோம்னா சாலிட் ஸ்டேட்டா இருந்தாலும், லிக்விட் ஸ்டேட்டா இருந்தாலும், கேஜிஎஸ் ஸ்டேட்டா இருந்தாலும் எல்லா ஃபார்முமே ஒண்ணுதான். அது எல்லாமே ஆட்டத்தாலே ஆக்கப்பட்டிருக்கும். டெம்பரேச்சரை பொறுத்து அது வந்து சாலிடா, லிக்விடா, கேஸான்னு சொல்லி பார்ப்போம். அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் தெரிவித்தே நம்ம கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், அதாவது நிலை மாறு வெப்பநிலை, தமிழ்ல நல்லா பேர் வச்சிருக்காங்க. நிலை மாறு வெப்பநிலை, ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுறது. இப்ப லிக்விட் ஸ்டேட்ல இருந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறுறது, இல்ல சாலிட் ஸ்டேட்ல இருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறுறது, இல்ல சாலிட் ஸ்டேட்ல இருந்து டைரக்டா வேப்பர் ஸ்டேட் அந்த கேசியஸ் ஃபார்முக்கு மாறுறது. எல்லாம் தெரிஞ்சுக்க, கேசியஸ் ஃபார்முக்கும் வேப்பர் ஃபார்முக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கு. இந்த மாதிரி ஹீட்டை பொறுத்து இந்த இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதைத்தான் நம்ம போட்டிருப்போம் E=mc². எனர்ஜி இருக்க ஒரு பொருள், மேட்ருங்கிற மாஸ் இருக்க ஒரு பொருள், மாஸ் இருந்தாலே, ஒரு பொருளுக்கு மாஸ் இருந்தாலே அது வந்து ஆட்டத்தாலே ஆக்கப்பட்டிருக்கும். அது திடப்பொருளாகவும் இருக்கும், திடப்பொருளாகவும் இருக்கும், வாயு பொருளாகவும் இருக்கும், திரவ பொருளாகவும் இருக்கும், இல்ல பிளாஸ்மாங்கிற அந்த போர்த் ஸ்டேட்டாகவும் இருக்கும். ஆனா அதை நம்ம ஹீட் பண்றப்ப, ஒரு எனர்ஜியை கொடுக்குறப்ப மாஸ் இருக்க பொருள் எனர்ஜியா மாறும், எனர்ஜி இருக்க பொருள் மாசா மாறும். இது ஒரு சைக்கிளிங் ப்ராசஸ். கிட்டத்தட்ட மனுஷன் மாட்டே உயிரும் அந்த உடலும் சேர்ந்து இருக்க மாதிரி. எனர்ஜிங்கிறது வந்து உயிர், மாசுங்கிறது வந்து உடல், ரெண்டும் கம்பைன் ஆகி இருக்க மாதிரி. இதே நம்ம இறந்துட்டோம்னா பாடி வந்து டீகம்போஸ் ஆகும். டீகம்போஸ் ஆன அந்த பயோமாலிகுல்ஸ் வந்து ஆட்டமா பிரியும். அந்த ஆட்டம் வந்து ஃபர்தரா எனர்ஜியா மாதிரி திருப்பியும் இது விண்வெளியிலே கலந்துரும் அப்படிங்கிறது பிலாசபி லெவல்ல போகும். ஸோ இதுதான் இன்ட்ரோடக்ஷன். தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ட்ரோடக்ஷன் இதுதான். திட நிலைமை, அதை பத்தி ஃபர்தரா நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி
எந்த ஒரு பொருளா இருந்தாலும் ஹீட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். சாலிட் ஸ்டேட்ல இப்ப கேசிஎஸ் ஃபார்ம் வந்து நம்ம 11th நல்லா படிச்சுட்டோம். அதனால இந்த சாலிட் ஸ்டேட் அதாவது திடநிலைமை இந்த பார்ட்டை மட்டும் அது கிறிஸ்டலின் சாலிடா இல்ல நான் கிறிஸ்டலின் சாலிடா, ஐசோட்ரோபிக் ப்ராப்பர்ட்டினா என்னது அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் அப்படியே போயிட்டே இருக்கும். அதை பத்தி நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இப்போ இன்ட்ரடக்ஷன் மட்டும் இந்த டெஸ்டிங் கிளாஸ், ஏன்னா அது வந்து மைக் பூஸ்ட் வாங்கிடுவோம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாக்குறக்காண்டி. ஸோ அதை வந்து இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஆல்.